வணக்கங்க. இந்த திமுக கட்சியில் பொன்முடி இருக்கிறாருல, அவரை பார்த்தா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் எந்த இடத்துல நீங்கள் நிற்க வைக்கிறீங்களோ, திமுக கட்சியில் சொல்கிறேன், அந்த இடத்துல இந்த வாட்டி அவர் ஜெயிக்க மாட்டார் கண்டிப்பாக. அந்த இடத்துல வேறு யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எந்த கட்சி நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பொன்முடி அவர் ஜெயிக்க மாட்டார். மக்கள்கிட்ட அந்தளவுக்கு அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, யாருக்குமே அவரை பிடிக்கலன்னு சொல்கிறேன். பிடிக்கல, யாருக்குமே அவரை பிடிக்கவே இல்லை. அதனால தான் அவர் நின்றார்னா அவர் மட்டும் தனியாக தான் நிற்கணும், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நான் முதலமைச்சர் அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அங்கங்கே போய் மக்கள்கிட்ட மரியாதையாக பேசுங்க, தப்பாக பேசாதீங்க. ராத்திரி நான் தூங்கிட்டு காலை ஏஞ்சிக்கும் போது யார் யார் எங்கெங்கே வம்பு எடுத்து வச்சுருக்கீங்க தெரியாமல் நான் இருக்கிறேன்னு. அப்போ ஒரு முதலமைச்சர் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவங்களாம் போயிட்டு அங்கங்கே இந்த மாதிரி பேசி வச்சுருது. அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த லேடிஸுங்களாம் கூட மேடையில் வா போ உன் பிடிச்ச இருக்கானா போயிட்டானா அப்படின்னு. இது எப்போ எனக்கு இப்படி தெரிய வந்துச்சுன்னா, இப்போ நம்ம பசங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இதை எடுத்து எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி ஒன்றா எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. அந்த இதில் தான் நானும் பார்த்தேன், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இவர் இப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்காமல் இல்லை, அரசியலில் இவருக்கு ஏகப்பட்ட பணம் இவர் சம்பாதிக்கிறாரு. நான் சொல்லுவேன், சம்பாதிக்கலாம் இல்லை நீங்களாம் சொன்னால் அதெல்லாம் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறீங்க. மக்கள் பணத்தை நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்க. அந்த வர ஒரு லேடிஸு, ஒரு வயசான தாயம்மா வராங்கன்னா என்னன்னு இப்போ சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கம்மா என்னம்மா பண்ணுறோம்மா, அப்படி தான் மரியாதையை பேசணும். அந்த அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிருக்கீங்க. பணம் வாங்குறவங்க நீங்கள் இவங்க ஓசியில் போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அது ஒரு மாதிரி நக்கல். எப்போவுமே பார்க்குற எல்லார்ட்டையும் ஒரு மாதிரியா நக்கலாக திமுறா, இவர் பெரிய கெத்து. நீங்கள் கெத்து இல்லை, நீங்கள் போய் அந்த இடத்துல போய் நிற்பீங்களா? யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க. வேணா இந்த வாட்டி பாருங்களேன். நான் யாருக்கு இது நல்லது சொல்கிறேன்னா, நம்ம முதலமைச்சருக்காண்டி தான் நான் நல்லது சொல்கிறேன். இவரை நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக இவர் அந்த இடத்துல தோற்றுருவாரு, உங்களுக்கு தான் வேஸ்ட்டாக போகும். இதுக்கு இவரை பதில் வேறு யாரை வேணால் நிற்பாட்டுங்க. ஏன்னா அவங்க யார் நின்றாலும் பணம் சம்பாதிக்க தான் போகிறாங்க, பணம் சம்பாதிக்க போடல. ஆனால் வெளியே மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க மரியாதையாக ஒழுங்காக சொல்லுங்கம்மா, நாங்கள் பண்ணுறோமா, நாங்கள் பண்ணித்தரோமோ, இந்த ஏற்பாடு அப்படி தான் பேசணும். அவங்கள வா போ மரியாதை இல்லாமல் ஓசி பஸ்ஸுலாம் சொல்கிறது அவங்களாம் யாருமே ஓசியில் போவே இல்லை. அவங்க பணத்தை தான் அவங்க போகிறாங்க. நீங்கள் தான் ஓசியில் போகிறீங்கன்னு சொல்லுவேன் நான் கேட்டால். அவங்க மக்களுங்க பணம் கொடுக்குற முதலாளி அவங்க. நீங்கள் தான் அவங்ககிட்ட வேலை செய்கிற ஆள். நீங்கள் எப்படி வேலை செய்கிற நீங்களாம் கெத்து திமுறு அப்படியே இது காரில் போய் காமிக்கிறீங்க. பணத்தை கொடுத்து அவங்களாம் இந்த ரோட்டில் நிற்கிறாங்க இந்த நிலமையில். எப்படி அவங்களாம் பணம் கொடுத்தா இந்த ரோட்டில் இந்த மாதிரி நிலமை நிற்கிறாங்க. நீங்கள் போய் அவங்கள சொல்கிறீங்க பணம் வாங்கிட்டா. இப்போ நானே இருக்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி மக்கள் எனக்கு பணம் கொடுக்குறாங்க வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றியாக மரியாதையாக அப்படி பேசணுமே தவிர அவங்கள கீழ்த்தனமாக பேசணும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பணம் வாங்குகிறோம், அப்போ அப்படி தான் அடங்கி தான் பேசணும். அதை விட்டு இவங்களும் நீங்கள் பெரிய ஆள் மாதிரியும் இவங்களும் இது கம்மியான ஒரு ஆள் மாதிரியும் அப்படிலாம் இல்லை. அவங்க தான் முதலாளி, மக்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் தொழிலாளி, வேலை செய்கிறவங்க. ஆனால் நீங்கள் இது வேறு இடத்துல சொன்னால், வேலை செய்கிறவங்கன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு காசு வரும், அவங்களுக்குலாம் சும்மா பெரிய இது இல்லை. ஆனால் நீங்கள் வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லையே, உங்களுக்கு தான் நிறைய பணம் வருது. அவருக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய வரும். இதெல்லாம் உண்மை தானே? என்ன நாங்களாம் சொல்லாமே இருப்போமா? இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்களாம் அமைதியாக போவோம்? அப்படிலாம் நான்லாம் போக மாட்டேன். மேலே நீங்கள் இந்த மாதிரி தான் பேசுகிறீங்க, எங்கே போனாலும் அப்படியே மிரட்டுறது ஆளுங்களை. இது திமுக கட்சிக்கு தான் இவருக்கு இது பண்ணுறாரு. இவருக்காண்டி திமுக கட்சியை நம்ம முதலமைச்சர் விடுற மாதிரி அளவுக்கு இவர் எல்லா இடத்துலையும் போய் சண்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். முதலமைச்சர் சமாதானப்படுத்திகிட்டே இருப்பாரா? அவர் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவரை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டினீங்கன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இவர் மட்டும் தான் நின்றுக்கணும். வேண்டாம், ஒரு சேவை எங்களுக்குலாம் வேண்டாம், தேவையில்லை அவர் சேவையே, அவரே இருந்துக்கிட்டோம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா மக்கள் சப்போர்ட் அங்கே யாருக்குமே அவருக்கு இல்லை. அதுதான் நம்ம முதலமைச்சருக்கு தெரியணும். அவர் தெரியாமல் இருக்கிறா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் இந்த வாட்டி நிப்பாட்ட மாட்டார், தெரியலன்னா அவரை நிப்பாட்டி வச்சுப்பார், அவ்வளோதான். அவர் நிப்பாட்டி வச்சா நீங்கள் மட்டும் அவரை நிப்பாட்டி வச்சுக்கணும், யாருமே அவங்க போட மாட்டாங்க. அப்புறம் நீங்களாம் தோற்றுடணும். அதனால தான் சொல்கிறேன், திமுக கட்சி நல்ல இதுவாக வரணும், மேலே வரணும்னா கரெக்டாக 4 மக்கள் விருப்பம் பண்ணணும். இவங்கன்னு உங்கள் கூட சேர்கிற அளவுக்கு அங்கே ஒரு சூப்பரான ஆளை போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த வாட்டி. நன்றி, ஜெய்ஹிந்த்.